வீடு தேடி வந்து தம்பின்னு பாசமா இன்வைட் பண்றப்ப அக்கா ஆரம்பிக்கிற கம்பெனிக்கு தம்பி வரலனா எப்படி? நாளைக்கு 11 மணிக்கு தானக்கா? கண்டிப்பா வந்துடுறேன். அதுவும் உங்களை வாழ்த்துறதுக்கு கையில ஒரு பொக்கையோட. பூக்குள்ள பாம் எதுவும் வச்சு தந்துட மாட்டியே? முதல் நாளே பாம் வைப்பாங்களா? ஓ, அப்போ அடுத்த நாள் வைப்பேன்னு சொல்ற. தம்பின்னு சொல்லிட்ட, இது கூட செய்யலனா எப்படிக்கா? இந்த தம்பிக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க. அப்ப என்ன பண்ண சொல்ற? என்ன பண்றது? வாழ்க்கைங்கிறது உனக்கு மட்டும் இல்லையே, எனக்கும் இருக்குல்ல. என்ன நம்பி ஒரு குடும்பமும் இருக்குல்ல. நான் அவங்களை காப்பாற்ற வேண்டாமா? எங்க அப்பா கம்பெனில வேலை பார்த்த வேலைக்காரியா தான் இருக்கணும். முதலாளி ஆகணும்னு ஆசைப்பட்ட இப்ப கூட ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துரு. ஏஆர் கார்மெண்ட்ஸ்ல உன்னை மேனேஜர் ஆக்கிடுறேன். அப்புறம் உன் கூடவே தெரியுங்களே இந்த எடுபடி இல்ல, அதுங்களுக்கும் வேலை போட்டு கொடுக்குறேன். என்ன சொல்ற? என்ன முதலாளியாக்கி பார்க்கணுங்கிறது அப்பாவோட ஆசைடா தம்பி. நான் கம்பெனியை ஆரம்பிச்சு என்னென்ன செய்யணும்னு சில பொறுப்புகளை அவர் எனக்கு கொடுத்திருக்காரு. அவர் ஆசையை நிறைவேற்றுவேன்னு நான் சத்தியம் வேற பண்ணி கொடுத்திருக்கேன். பெத்த பிள்ளைய விட்டுட்டு பொறுப்பை என்கிட்ட கொடுத்திருக்காரு. ஏன் சொல்லு? ஏன்னா நீ ஒரு சரியான தருதலை. அவர் சொன்னதெல்லாம் உனக்கு புரியாது. அதனால தாண்டா தம்பி, உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, நான் ஒரு கம்பெனிக்கு முதலாளி ஆகணுங்கிறது விதி. அதெல்லாம் இனிமே உன்னால தடுக்கவே முடியாது. அக்காவை நேர்ல வந்து வாழ்த்திட்டு போறதை தவிர உனக்கும் வேற வழி கிடையாது. நான் எதுக்காக வந்தேன் தெரியுமா? உன்னை இன்வைட் பண்றதுக்காக மட்டும் வரல. அப்பாவோட பிளெஸிங்ஸ் எப்பவுமே எனக்கு வேணும்ல, அதுக்காக அவரோட போட்டோவை எடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். நான் எடுத்துக்கிறேன். வரட்டுமாடா தம்பி? நாளைக்கு 11 மணிக்கு மறந்துடாத. சொல்லுடா தம்பி. பெஸ்ட் விஷஸ் கா. தேங்க்ஸ்டா தம்பி. இவங்களா? ஹலோ எக்ஸ். முன்னாள் இன்ஸ்பெக்டர்னு சொல்ல வந்தேன். என்ன உங்களுக்கு இங்க டியூட்டி போட்டிருக்காங்களோ? தம்பி பாய்டா. வரேன். சார், இங்க என்ன நடக்குது சார்? இந்த டார்ச்சர் பிடிச்ச மகா இங்க எதுக்கு சார் வந்தாங்க? இங்கதான் டூட்டியான்னு என்னை கேட்டு போறாங்க. திமுரு பிடிச்சவ, அவளை சும்மா விடக்கூடாது சார். அப்பெல்லாம் சொல்லாதீங்க கேசவன். காலையில எந்திரிச்சு குளிச்சு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சா மகாலட்சுமி வீடு தேடி வருவான்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க மகாலட்சுமியே காலையில வீடு தேடி வந்து என்னை எழுப்பி காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு தானே அர்த்தம். சார், நீங்க பேசுறது எனக்கு சுத்தமா புரியல. மகா ஆரம்பிக்க போற கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு என்னை இன்வைட் பண்ணிட்டு போறா. என்னது? உங்களை இன்வைட் பண்ணலாம்? அதுக்கு தான் வந்துட்டு போறாளா? என் வீடு தேடி வந்து அவளே போய் காஃபி போட்டு என் கன்னத்துல சூடு வச்சு என்னை எழுப்பி அவ ஸ்டைல்ல என்னை இன்வைட் பண்ணி போதாததுக்கு போற வேளை எங்க அப்பாவோட போட்டோவையும் எடுத்துட்டு போயிட்டா. அதுக்கப்புறமும் நான் விழாவுக்கு போய் என்னோட ஸ்டைல்ல நான் விழாவை சிறப்பிக்கலனா நல்லாவா இருக்கும்? நாளைக்கு மற்ற எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் கேன்சல் பண்ணிடுவோம். அவளை எக்காரணத்தை கொண்டு வளர விட்டுறக்கூடாது சார். ஏதோ 2 தடவை குறி தப்பி போச்சு. அதனால அவளையே தன்னை பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு இருக்கா. நினைக்கட்டும் கேசவன், இன்னும் கூட கொஞ்சம் பெரிய ஆள் ஆகணும்னு முயற்சி பண்ணட்டும்.
அப்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு படி ஏறினதும் நாம் அந்த படியை உடைச்சு விட்டோன்னு வைங்க, அப்ப தெரியும் நமக்கும் நேரம் போகணும்ல கேசவன். என்னடா உன்னால பண்ண முடியும்னு கேட்குற மாதிரி திமிரா வந்து என்னை இன்வைட் பண்ணால, ஏன்டா என்னை கூப்பிட்டோன்னு நினைச்சு நாளைக்கு அழுவா. அழ வைப்பேன். சார், மகா வந்து போன கோவத்தில் நான் சொல்ல வந்ததையே மறந்துட்டேன். என்ன விஷயம்? நான் மறுபடியும் டியூட்டியில் ஜாயின் பண்ண போகிறேன் சார். கங்க்ராட்ஸ் கேசவன். தேங்க்யூ சார். நான் தான் சொன்னேன்ல, மகா நம்ம வீடு தேடி வந்த நேரம் எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீங்க மறுபடியும் இன்ஸ்பெக்டரா ஜாயின் பண்ணது எனக்கு பெரிய பலம். சார் 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 ஒரு முக்கியமான விஷயம் சார். என்ன சார், அந்த மகா நாளைக்கு கார்மெண்ட்ஸ் ஓப்பன் பண்றா சார். இப்படிதான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும். செத்து புதஞ்சு போன நியூஸை கொண்டு வர. வா. உலகம் இப்படி வீணா போயிட்டு இருக்க. கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிளவிய தூக்கி மனையில உட்கார வைங்கிற மாதிரி காலங்காத்தால இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு போனை பார்த்து உட்கார்ந்துட்டு இருந்தா உலகம் எப்படி உருப்படும்? நாங்க காஃபி. கௌரி, ஆ, இந்த உலகம் என்னால் தான் கெட்டு போச்சுன்னு சொல்றியா? இல்லன்னு வேற சொல்வீங்களா நீங்க? மகா எங்க? ஆ? மகா எங்கன்னு உனக்கே தெரியலையே, அம்மா கிட்ட கேக்குற? அதானே, இந்த வீட்ல எனக்கு என்னடா மரியாதை இருக்கு? நினைச்சா போக வேண்டியது, நினைச்சா வர வேண்டியது. வெண்ணிலா, ஆரம்பிச்சிட்டியா உன் நாரதர் வேலைய? மகா, எங்க மகா போன? என்ன இது கையில? ராஜசேகர் சார் போட்டோ. ஆமா மாமா, என்னால ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு, அதுவும் கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சு நடத்த முடியுங்கிற நம்பிக்கை வந்ததே சாரால தான். அந்த திறப்பு விழாவில் அவரும் இருக்கணும்ல. அதெல்லாம் சரிதான். அதுக்காக யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம நீ பாட்டுக்கு போயிடுவியா? இவ்வளவு காலங்காத்தால கடையே நீதான் போய் திறந்தியா?